படிக்கும்போது இவங்களோட லைஃப் டிராவலிங் படிக்கும்போது எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா கார்ல் மார்க்ஸ், ஜெர்ரி மார்க்ஸ் அவங்க ஞாபகம், அந்த ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வருது. ஸோ உலக அளவில் எப்படி ஒரு கார்ல் மார்க்ஸ், ஜெர்ரி மார்க்ஸோ அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாவித்ரிபாய் புலேவும் ஜோதிராவ் புலேவும் நான் பார்க்குறேன். படிக்கும்போது எனக்கு அந்த விஷயம் எனக்கு வந்து என்ன சாப்டர் கொடுத்தாங்கன்னா ஸ்டஃப் லெஜெண்ட்ஸ் ஆஃப் மேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு சாப்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இவங்களோட லைஃப் ஸ்டோரி பார்த்துக்கோங்க. இந்த இந்தியாவில் வந்து இந்த தலிதிசம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்மளுடைய கல்ச்சரே நம்மளுடைய சமூகமே என்ன கட்டமைப்புல இருக்குன்னா பிராமின்ஸ், அதுக்கடுத்து வந்து குறிப்பிட்ட ஜாதிகள் இருக்கு, கடைசியா தலித் இருக்கு, அதுலயும் கீழே வந்து பெண்கள் இருப்பாங்க. அந்த ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட பெண்கள் வந்து இன்னும் தாழ்ந்த ஜாதியா தான் சமூகத்துல பாக்குறாங்க. அதெல்லாம் அந்த ஜாதிகளுக்கு எல்லாமே வந்து அதிகம் தாழ்ந்த ஜாதி தான் பெண்கள். அதையும் தாண்டி ஒரு ஜாதி இருக்கு LGBT, அதெல்லாம் நம்ம வேற சாப்டர். ஸோ நம்ம சமூகத்துல வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து ஒவ்வொருத்தவங்க தாழ்த்தப்பட்டு வராங்க. அதுல பெண்கள்னாவே பிராமின் பெண்ணா இருந்தாலும் தலித் பெண்ணா இருந்தாலும் பெண்கள்னாமே அவங்களோட ஆதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு இனம் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா அதிலும் தலித் பெண்ணுனா இன்னும் ஒரு ரொம்ப ஒரு கேர்லெஸ்னஸ் வருது. யார் கேட்க போறா, இவங்க என்னமோ அவங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பொருளா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற நந்தினி விஷயத்துல இருந்து எல்லா விஷயமே ரொம்ப அந்த ஒரு தைரியம் வருது. யார் கேட்க போறான்னு தைரியம் வருது. இது வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணை தொடும்பொழுதோ இல்ல ஒரு பெண்ணிடம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தும் பொழுது கூட ஒரு பயம் வரும். அவங்க ஆளுங்க வருவானுங்க, அடிப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும். ஆனா அந்த தலித் பெண்களை எப்படி இந்த சமூகம் பாக்குதுன்னா இவங்க நமக்காக படைக்கப்பட்ட ஒரு பொருள், இவங்க என்ன படிக்க போறாங்க நம்மள மீறி, இவங்க நமக்கு கீழே அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சாதிய எதிர்ப்பு மட்டும் இவங்களை பார்க்க விரும்பல. நான் இவங்க வந்து என்னன்னா ஒரு சோஷியோ கல்ச்சுரல், அப்புறம் இந்த ஃபெமினிஸ்டிக், அப்புறம் வந்து ஈவன் இவங்க எக்கனாமிக்ஸ் இருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க சாவித்ரிபாய் சொல்றாங்க ஏழைங்க வந்து இந்த கல்ச்சுரலான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, கடன் வாங்கி வந்து நீங்க வந்து அந்த மாதிரி பண்டிகைகளோ இல்ல இந்த சடங்குகளோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இவங்களை வந்து நம்ம வெறும் ஃபெமினிஸ்டிக்காவோ இல்ல வெறும் எக்கனாமிக்ஸாவோ சோஷியல் கல்ச்சரோ பார்க்க முடியாது. இவங்க வந்து எல்லாத்தையுமே சமூகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையுமே கவர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஜோதிராவ் புலே இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஈவன் அவர் படிக்கவே சூத்ரா அவர் படிக்கவே வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப படிக்கும் பொழுது அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதுவும் பக்கத்துல அவர் சாதாரணமா படிக்கல, பக்கத்துல ஒரு கிறிஸ்டியன் அண்ட் ஒரு முஸ்லீம் ரெண்டு பேரும் நெய்பர்ஸ். அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க உங்க பையன் நல்லா படிப்பாரு, என்கரேஜ் பண்ணதுனாலதான். இந்த சாப்டரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, நான் நிறைய முஸ்லிம்ஸ் இதுல வந்து நம்ம கோத்ரூ பண்ண முடியும். அவங்களோட பங்களிப்பு என்ன, மைனாரிட்டினா எல்லாருமே மைனாரிட்டியில தான் வரும். தலித் வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறாங்கன்னா முஸ்லிம்ஸ் அவங்களும் வந்து ஒடுக்கப்படுறாங்க. ஸோ இதை முஸ்லிம்ஸோட பாட்டும் இதுல நிறைய இருக்கு நான் பார்க்குறேன் இந்த சாப்டர்ல. அப்போ வந்து அவங்க சொல்லும் பொழுது நீங்க என்கரேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து ஸ்கூல் போறாரு. ஸ்கூல் போகும்போது த ரைட்ஸ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் பெயின் அப்படிங்கிறோட புக் படிக்கிறார். அந்த புக் படிக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் தோணுது, இந்த ஆண்களுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது என்ன, பெண்களுக்கான உரிமைகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம்ல சைல்ட் மேரேஜ் இருந்ததுனால 13 இயர்ஸ்ல அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சாவித்ரிபாய் புலேவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்கள ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் செய்ய விடுதலை விட அதுல இருந்து வெளியில வரணும், நாம வந்து நீ படிக்கணும். இந்த சொசைட்டில இந்த சாவித்ரிபாய் புலே வெளியில வர்றதுக்கு கூட ஒரு ஆண் காரணமா இருக்க வேண்டிய சொசைட்டில தான் நம்ம இருக்கோம். இப்போ ஜோதிராவ் புலே வந்து இல்லைன்னா there is no சாவித்ரிபாய் புலே. அக்ரி? சோ நம்ம இருக்கிற சொசைட்டி அப்படிதான். அவர் ஒரு ஆண் இல்லைன்னா சாவித்ரிபாய் புலே வந்து பிகாஸ் இந்த சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு. சோ அவர் மனசு வச்சதுனால தான் இவங்க வந்துருக்க முடியும். சோ எத்தனை ஜோதிராவ் புலே நம்மள பார்க்க முடியும் இந்தியாவில். அவர் ஓகே, அவர் வராரு, வந்து நீ வந்து படிக்கணும், அந்த மாதிரி நீ நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் முன் வைக்கிறாரு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹெசிடேட் ஆகி ஒரு நார்மல் இந்தியன் ஹெசிடேட் ஆகி அதுக்கப்புறம் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சு ரெண்டு பேரும் வெளில வராங்க. அப்போ ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடும் பொழுது வந்து புழு வச்சு இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருந்தது. அதையும் வந்து ஏத்துக்கல இவரு ஜோதிராவ் புலே, ஏத்துக்கல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை மோட்டிவேட் பண்றாங்க. படிக்கிறாங்க. தென் வந்து அவங்க ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. ஸ்கூல் ஓபன் பண்றதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ், அவ்வளோ பேர் வந்து அப்போஸ் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு ஸ்கூல் ஓபன் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல வெறும் 9 ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்டிங்ல ஒரே 9 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதுலயுமே கூட அந்த ஸ்கூலுக்கு டீச்சர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது, யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ இது முன்னாடி கூட இந்தியாவில் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு, கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்காங்கன்னா ஒண்ணு கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க, இல்ல ஆர்ஃபன்ஸா இருப்பாங்க. அவங்கள மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி, கிறிஸ்டியன் கல்வி போய் சேருது. ஸோ இந்த மாதிரி சமயத்துல தான் இந்த ஸ்கூல் ஓபன் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க. அந்த டைம்ல வந்து சாவித்ரிபாய்
மெஜாரிட்டி ஹிந்து நான் வந்து இதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், நீங்க வந்து மைனாரிட்டி பீப்புள் நீங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்களே, அதே கான்செப்ட் தான் என்னன்னா நீ படிக்க கூடாது, படிக்கிறது நம்மளுடைய தர்மம் கிடையாது, நீ எப்படி நீ படிக்கலாம், அதுவும் இல்லாம நீ ஈவன் நீ ஒரு தலிதா இருந்து நீ எப்படி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி வேற கொடுப்ப அப்படின்ற அவ்வளவு கோபத்தையும் அவங்க சாவித்திரிபாய் மேல தொடுக்குறாங்க. அந்த டைம்ல வந்து அவங்க மனசு ஃபர்ஸ்ட் வெக்ஸ் ஆகுறாங்க. யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணா வந்து அபியூசிவான வேர்ட்ஸ் கேட்டா நிஜமா வெக்ஸ் ஆகும். ஈவன் இப்போ கூட ஃபேஸ்புக்ல ஒரு முற்போக்கான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா கூட முதல்ல பசங்க யூஸ் பண்ற அந்த ஆயுதம் அபியூசிவ் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆஃப் பண்ணுவாங்க. நிறைய பேர் சில பேர் தான் ஓவர் கம் பண்ணி வராங்க. அந்த மாதிரி அபியூஸ் பண்ணும்போது சாவித்திரிபாய் வந்து என்ன பண்றாங்கன்னா வெக்ஸ் ஆகுறாங்க. தென் வந்து இவர் அப்பாவும் வந்து ஜோதிராவ் தான் வந்து இல்ல இப்படிலாம் கிடையாது, நீ வெளியில வரணும்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. தென் அவங்க அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாரி வந்து அழுக்கு ட்ரெஸ் போட்டு வராங்க. நீ அடிச்சா மறுபடியும் அழுக்கு ஆயிடல, நான் அழுக்கு ட்ரெஸ்ஸோட வரேன், நீ அடி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோடவே வராங்க. பேக்ல ஒரு புடவை எடுத்துட்டு வருவாங்க. தினமும் ஸ்கூல் போயிட்டு அந்த புடவையை மாத்தி கிளாஸ் எடுப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சதும் மறுபடியும் வந்து புடவையை மாத்திட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட வெளியே வருவாங்க. இந்த மாதிரி ரொட்டீனா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டைம் வந்து என்னாச்சுன்னா ஓவர் ஆயிடுச்சு அந்த விஷயம். ஓவர் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் அவங்க கோவத்தையும் மீறி ஒருத்தர் அடிச்சிருக்காங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஒருத்தர். அதுக்கப்புறம் அவங்களோட செக்யூரிட்டிக்காக ஒரு எஸ்கார்ட் போடுறாங்க. அவங்க ஸ்கூல் போறதுக்கும் வரதுக்கும் ஒரு எஸ்கார்ட் போடுறாங்க. ஸோ இவ்வளவு சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஸ்கூல் ஓப்பன் பண்றாங்க, அந்த ஸ்கூல் ரன் பண்றாங்க. ஆனாலுமே அந்த ஸ்கூல்ல வந்து நிறைய இஷ்யூஸ். ஏன்னா அவங்க வந்து அந்த காசு விஷயம், அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு சரியான சேலரி கொடுக்க முடியலன்றதுனால டீச்சர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஸ்கூல்ல இருந்து. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தாண்டி அவங்க அந்த ஸ்கூல் ரன் பண்றாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறுது. பெண்களுமே கூட நம்ம படிக்கிறது கரெக்டா தப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் மலாலா யோசிங்க, மலாலா இருக்கிற இடத்துலயே வந்து நிறைய பெண்கள் இது படிக்க கூடாது, படிச்சா சுற்றுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அத்தனை பேரும் உட்கார்ந்த டைம்ல மலாலா மட்டும் தான் எந்திரிச்சு நின்னாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து இத்தனை பேர் வந்து யோசிக்கிறாங்க, இவ்வளவு பேர் சொல்றாங்க படிக்கிறது தப்பா தானே இருக்கும், அப்ப நம்ம படிச்சா நம்மளுடைய என்ன கர்மா இதெல்லாம் வந்து நம்மள வந்து தாக்கும், சோ படிக்கிறது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பெண்கள் இருந்த காலத்துல கொண்டு வந்து நீங்க படிக்கணும், படிக்கிறது நல்லதுதான் அப்படின்ற மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அடுத்து இந்த ஆத்தர் வந்து இவங்க எப்படி டிஃபைன் பண்றாங்க, இவங்க சாவித்திரிபாய் புலே எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் a teacher, as a writer, அப்புறம் as a social revolutionary, as a wife. இந்த மாதிரி ஒரு 4 சாப்டர்ல இந்த 4 விதமா அவங்க டிஃபைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் as a teacher அப்படினு சொல்லும்போது ஒரு டீச்சரா வந்து அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி ரொம்ப அறிவானதாலாம் அங்க இல்ல. அவங்க வந்து சமூகத்தை சொல்லி தராங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம இருக்கணும், பெண்கள் வந்து ஏன் படிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி தராங்க, அதை பதிய வைக்கிறாங்க. அடுத்து அந்த இவ்வளவு சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்றாங்க, அடிக்கிறது இதெல்லாம் அடி வாங்குறாங்க, இவ்வளோத்தையும் பண்றாங்க. அவங்களோட இவங்க சொன்ன மாதிரி முக்தாபாய் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஒரு கட்டுரை எழுதி கொடுக்குறாங்க, எஸ்ஸே எழுதி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணம் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு சாவித்திரிபாயோட உள்வாங்கி இருந்தாங்கன்னா அவங்களோட எஸ்ஸே என்ன சொல்றாங்க, இந்த பிராமணிசம் வந்து எப்படி வந்து மக்களை வந்து சுரண்டுது. ஏன்னா சுரண்டல் அப்படிங்கிறது வந்து வெறும் வந்து ஆண்களை வந்து லேபர் எக்ஸ்பிளாய்டேஷனோட நிறுத்திடுவாங்க. ஆண்கள் வந்து உழைக்கணும், எனக்காக நீ எப்பவுமே உழைச்சிட்டு சொல்ற வேலை செய்யணும். ஆனா when it comes to girl, அந்த பெண்ணை வந்து அவங்க எப்படி எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன், டொமஸ்டிக் எக்ஸ்பிளாய்டேஷன் பிளஸ் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன், 3 எக்ஸ்பிளாய்டேஷன் அந்த பெண் மேல திணிக்கிறாங்க. அவன் சொல்ற வேலையெல்லாம் அவன் செய்யணும், வீட்டையும் பாத்துக்கணும், செக்ஷுவல் அவன் எப்ப கூப்பிடுறானோ அப்பெல்லாம் போகணும். இந்த மாதிரியான ஒரு 3 எக்ஸ்பிளாய்டேஷனும் வந்து அந்த பெண்கள் மேல திணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த பெண் வந்து அந்த கட்டுரையில எழுதி கொடுக்குறாங்க. சோ அந்த முக்தாபாய் கட்டுரை வந்து ஒரு முக்கியமான இடமா நம்ம பார்ப்போம். as a teacher அவங்க ரோல் வந்து இந்த மாதிரி இருக்கு. as a wife